இப்போ சமீப காலமா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையவாசிகள் சும்மா விளையாடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க எடிட் பண்ணக்கூடிய வீடியோக்களை பார்க்கும்போது டைம் டிராவல் பண்ணி போயிட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நடிகர் நடிகைகளை பயன்படுத்தி எடிட் பண்ணக்கூடிய புகைப்படங்கள் வீடியோக்களுக்கு வந்து நிறைய வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு படத்தை பார்த்துருப்போம், அந்த படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்து இப்படி இல்லாமல் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளே யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி ஏற்கனவே எடுத்த படங்களுக்கான கிளைமேக்ஸ் காட்சிகளை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக மாற்றி வீடியோக்களாக வெளியிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா F1 படத்தில் வந்துட்டு நடிகர் சூர்யாவும் நடிகர் தனுஷும் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏஐ வீடியோவை ரசிகர் ஒருத்தர் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ வைரலா மாறி இருக்கு. Apex is giving second chances to elderly. அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்போ சமீப காலமா ஏஐ தொழில்நுட்பத்தோட ஆதிக்கம் வந்துட்டு நிறைய லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதை பார்த்தாலும் ஏஐ 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 இப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்கள் வந்து இது உண்மையான வீடியோவா இல்லட்டா ஏஐ மூலமா எடிட் செய்யப்பட்ட வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அந்த அளவில் வந்துட்டு உண்மையான வீடியோக்கள் மாதிரியே ஏஐ வீடியோக்களுமே வந்துட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா சொல்ல போனா குறிப்பா கன்ஃபியூஸ் ஆக்குற அளவுக்கு வந்து ஏஐ வீடியோக்கள் வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எதை திறந்தாலுமே நிறைய பார்க்கக்கூடியது இது ஏஐ தான், இது வந்து ஒரிஜினல் வீடியோ கிடையாது, ஏஐ வீடியோ தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்குமே வந்துட்டு ஏஐ தொழில்நுட்பம் வந்து நிறைய மாறிடுச்சு. அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய பேர் நல்ல விஷயங்களும் பண்ணுறாங்க, சில பேர் கெட்ட விஷயங்களும் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கோ அந்த அளவுக்கு கெட்ட விஷயங்களுமே இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. அதாவது நடிகர் நடிகைகளை வச்சு வந்துட்டு வீடியோக்கள் வெளியிடுறது. இப்போ ஒரு படத்தில் வந்துட்டு ஒருத்தர் நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தில் இந்த நடிகர் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு தோணி இருக்கும். அதை வந்து ஏஐ மூலமாக எடிட் பண்ணி அதை வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மெய்யழகன் படத்தில் வந்துட்டு நடிகர் விஜயும் அஜித்குமாரும் நடித்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து வீடியோவாக எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு புகைப்படமாகவும் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க, வீடியோவாகவும் வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் ஷாஜகான் படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸ் காட்சியை வந்து யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. விஜய் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அழுவார். அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் இவங்க ரெண்டு பேருமே சேரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஆதங்கமும் இருந்திருக்கும். அதை நிவர்த்தி பண்ணுற விதமாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஷாஜகான் படத்தில் வந்துட்டு விஜயும் அந்த பொண்ணும் சேர்ற மாதிரி வந்துட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. இது வந்து வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் பேசணும்னு ட்ரை பண்ண உண்மையை சொல்ல முடிஞ்சது. கண்டிப்பா ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன். இன்னைக்கு பார்ட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கான வரவேற்புமே கிடைச்சது. அதாவது ஒரு சில பேர் வந்து ப்ரோ இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் காட்சி வந்து இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், கிளைமேக்ஸ் வந்து ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் நிறைய வந்து கோரிக்கைகளை முன்வைப்பாங்க. அதுக்குமே இணையவாசிகள் வந்துட்டு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதே மாதிரியே எடிட் பண்ணி போடுவாங்க. இப்போ இதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரசிகர் வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தாரு. அதில் நடிகர் விஜயும் நடிகை ஐஸ்வர்யா ராயும் சேர்ந்து ஒரு பாடல் காட்சியில் நடித்தா எப்படி இருக்குமோ அதை வந்துட்டு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்து வீடியோவாக எடிட் பண்ணி போட்டிருந்தாரு. அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே தத்ரூபமாக உண்மையாகவே நடிகர் விஜயும் நடிகை ஐஸ்வர்யா ராயும் சேர்ந்து பாடல் காட்சியில் நடித்த மாதிரி எடிட் பண்ணி போட்டிருந்தாரு. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த வீடியோ இருந்துச்சு. அது கொஞ்சம் வைரலா போச்சு. அதே நேரத்தில் வந்துட்டு ஒருவேளை சச்சின் 2 எடுத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி நடிகர் விஜயும் அவங்களோட ஒய்ஃப் சங்கீதாவும் சேர்ந்து பாடல் காட்சியில் நடித்த மாதிரிலாம் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் இந்த அளவுக்கு இப்படி ஒரு நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு சில தரப்பில் வந்துட்டு கெட்ட விஷயங்களும் பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தர் நடிகர் நடிகைகளோட சம்மந்தம் இல்லாமல் அவங்கள வந்து ஆபாசமாக சித்தரித்து கூட வீடியோக்களை வந்து வெளியிடுறாங்க. எந்த அளவுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து நல்ல விஷயங்களும் இருக்கோ அந்த அளவுக்கு தீய விஷயங்களுமே இருக்குது. இப்போ F1 படம் அப்படிங்கிறது கார் ரேஸை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே வரவேற்பு வந்து நிறைய அளவில் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில் இல்லாட்டா இந்திய சினிமாவில் வந்துட்டு கார் ரேஸ் மையப்படுத்தி ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதுக்கு ஆப்டா இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து நம்மளுடைய தல அஜித்குமார், இன்னொன்று வந்து நாக சைத்தன்யாவை சொல்லலாம். ரெண்டு பேருமே
கார் ரேஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்க. அதுல வந்துட்டு நம்மளுடைய அஜித்குமார் வந்துட்டு கார் ரேஸ் பந்தயங்களில் கலந்துக்கிட்டு நமக்கு இந்திய அளவில் வந்து பெருமை தேடி தந்திருக்காரு. இவங்க 2 பேரையும் வச்சு இந்த மாதிரி படம் எடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்படி இருக்கக்கூடிய நிலையில F1 படத்தை வந்து ஒருவேளை நம்ம தமிழ் நடிகர்கள் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கார் ரேஸ் போட்டுற மாதிரி வந்துட்டு நடிகர் சூர்யாவும் நடிகர் தனுஷும் நடிக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு பயிற்சியாளரா மாதவன் வந்து நடிக்கிற மாதிரி அந்த ப்ரோமோல வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வைரலா மாறி இருக்கு. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு அப்படியே உண்மையாவே நடிகர் சூர்யாவும் தனுஷும் சேர்ந்து நடிச்ச மாதிரி இருக்கு. அதுல மாதவனுமே பக்காவா அவர் தான் நடிச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி உண்மையா பார்க்குற மாதிரியே எடிட் மாதிரி தெரியாம இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை சரியா பயன்படுத்தி இந்த வீடியோ வந்துட்டு ரசிகர் ஒருத்தர் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காரு. இந்த வீடியோக்கு இப்போ நிறைய பேர் வந்து லைக்குகளை போட்டுட்டு போறாங்க, அதே நேரத்தில் கமெண்ட்டுகளையும் பண்ணிட்டு போறாங்க. உண்மையாவே இப்படி ஒரு படம் எடுத்தா கண்டிப்பா நல்லதா இருக்கும். இப்படி ஒருவேளை இவங்க படம் நடிக்கலனா கூட ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு கூட படத்தை எடிட் பண்ணிடலாம் போல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்களை சொல்லிட்டு போறாங்க. குறிப்பா நம்மளுடைய நடிகர் விஜய் வந்துட்டு ஜனநாயகன் படம் தான் கடைசி படம், இதுக்கப்புறமா நான் நடிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா நான் முழு நேரமா அரசியலுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இப்போ என்னன்னா ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு பணிகள் வந்து முடிவடைய போகுது. இப்படி இருக்கும்போது தான் நடிகர் விஜயும் ஐஸ்வர்யாவையும் சேர்ந்து நடிச்சா அந்த பாடல் காட்சி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரசிகர் ஒருத்தர் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காரு. இதை பார்த்து ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமா நடிகர் விஜய் வந்து ஜனநாயகன் படம் வந்து கடைசி படம் கிடையாது, எங்களோட தளபதியை வந்து நாங்கள் எப்படி நினைச்சாலும் அவரை வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து படங்களில் நடிக்க வச்சுப்போம், நாங்கள் வந்து அவரை வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படங்களில் நடிக்க வச்சு அழகு பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா சொன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் இல்லட்டாலும் அவங்கள வந்துட்டு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்து படங்களில் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இணையவாசிகள் வந்து வைரல் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் வீடியோக்களையுமே எடிட் பண்ணி போட்டுட்டு வராங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த F1 படத்துல தனுஷ் சூர்யா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும், அதுல மாதவன் வந்து பயிற்சியாளராக இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அந்த ப்ரோமோ வீடியோவை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுதான் வைரலா மாறி இருக்கு. நீங்க ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.